வரைக்கும் கதறிட்டு இருக்கு, ஊழல் 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 ஊழல்னு. ஊழல நிரூபிக்கிறான்னு சொன்னா எவனும் வரப்போறது கிடையாது. உனக்கு தெரியல இங்க ஊழல் நடக்குதுன்னு, அப்ப நீ அதுக்கான கேஸ் கொடுக்கணும்ல. ஒரு தம்பி கேட்கிறாப்ல, அப்ப விஜய் வந்தா கற்பழிப்பு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. அது சொல்ல முடியாது, நம்மளும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு. உனக்கு இந்த குடிக்கிற தண்ணிக்கு பதிலாட்டு மூத்திரத்தை எடுத்து குடிச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு மத்தியான சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முன்னேற்றம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. 60 ஆண்டு காலம் மட்டும் முன்னேற்றம் நடந்துச்சு. சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடோட முட்டையை போட்டாங்க, முட்டையோட மத்த சத்தான உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு விட்டமின் மினரல்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்காங்க. இது முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா எப்படி ராஜஸ்தான் ஊபி மாதிரி சப்பாத்தியும் கருணா சப்பாத்தியும் உப்பும் தொட்டுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான இடம் இது கிடையாது. தற்கொலைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் நேத்திக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, பிரச்சனை நடக்குது, ஓட்டுல பிரச்சனை நடக்குது. நீங்க தானடா சொன்னீங்க காப்பந்து அரசு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு தையத்தக்கான குதிச்சீங்க. அப்புறம் நேற்றுக்கு மறுபடியும் இதே அரசை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பிரேக் பண்ணுங்க, ஒரு 10 நாள் பிரேக் கொடுங்க. மே 7ஆம் தேதி அடுத்தது நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் திமுக கதற ஆரம்பிங்க. அது வரைக்கும் பொறுத்திருப்போம்.